ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதாவது கேட்க போகிறோம்னா, தனுஷ்க்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் டிவோர்ஸ் உறுதியாயிடுச்சு. இவங்களுக்கு நடந்த திருமணம் செல்லாதுன்னு கோர்ட்டில் ஜட்ஜி சொல்லிட்டாரு. திருமணமே செல்லாது, இவங்களுக்கு டிவோர்ஸ் உறுதியாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இவங்களுக்கு டிவோர்ஸ் தனுஷ்க்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் உள்ள டிவோர்ஸ் தள்ளி போகப்பட்டுள்ளது. ஏன்னா தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் சேர்ந்து ஒரு நல்லபடியாக ஒரு நிலத்தை வாங்கி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் பிளானாக வச்சுருந்தாங்க. அவங்க இன்னும் ஃபேமிலி மேனாக ஒரு நிறைய ட்ரீமோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு நடந்ததுனால, நிறைய சண்டைகள், டிவோர்ஸ் பேச்சுவார்த்தை நடந்ததுனால வீடு கட்ட முடியாமல் போச்சு. ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. கோர்ட்டில் என்னன்னா திருமணமே செல்லாது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் தனுஷ் பார்த்திங்கன்னா நம்பிக்கையை விடாமுயற்சி விடாமல் தனியாக அவர் மட்டும் ஒரு பெரிய நிலத்தை வாங்கி பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டியிருக்காரு. அந்த வீடு கட்டி அந்த பால் காய்ச்சல் கூட ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை கூப்பிடல, ரஜினிகாந்த் தான் கூப்பிட்டு வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் உள்ள டிவோர்ஸ் தள்ளி போகும், ரெண்டு பேர் சேருவாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஈகோ தான் வந்துச்சு. தனுஷ்க்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் ஒரு ஈகோ தான் உள்ளே உண்டாகுனுச்சு. அதெல்லாம் கேட்டிங்கன்னா தனுஷ் வீடு கட்டினார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நானும் சளைச்ச வேலையாக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிலத்தை வாங்கி தனுஷ் வீடு கட்டினதுக்கு 2 மடங்கு மேலே வேறு லெவலில் டெக்னாலஜிலாம் வச்ச மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட அவங்க ஒரு வீடு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. வீடு கட்டி பால் காய்ச்சதுக்கு முன்னாடி ரஜினிகாந்தை கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் நிறைய பேரை கூப்பிட்டு வீடை காமிச்சு வீடு ஃபீச்சர்ஸ்லாம் காமிச்சு வேறு லெவலில் வீடு கட்டியிருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. ரஜினிகாந்த் பார்த்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு விஷ் பண்ணி வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடு கட்டின கான்ட்ராக்டரும் அவங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு தங்களோட விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் டைவர்ஸ் கேன்சல் ஆகுமா, என்ன நடக்கும் இவங்க 2 பேருக்குள்ளே, அதை நம்ம பார்த்திங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கலாம்.